சனி பகவானின் வாகனமாக சொல்லக்கூடிய காகம் இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய வீடு தேடி வருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவானது வைக்கப்படுது. மற்ற ஜீவராசிகள் இருக்கும்போது காகத்திற்கு அமாவாசை நாளில் உணவளிப்பது ஏன் தெரியுமா? அப்படி காகங்களுக்கு உணவு படைப்பதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, காகங்களுக்கு எப்படி உணவு வைக்க வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை என இந்த 3 அமாவாசை நாட்கள்லுமே பித்ருக்களை நினைத்து வழிபட்டு திதியை கொடுத்து விட வேணுங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போய்விடுங்க. பலருக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அப்படியே நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதீத கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுமாங்க. அதனால தான் முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்துட்டு வர வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. தை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதுக்கு பிறகு காகங்களுக்கு உணவு வைக்க வேணுங்க. உணவு வகைகளை தனித்தனியாக வைக்காமல் ஒரே இலையில் பாயாசம், வடை, அப்பளம், கூட்டு, பொரியல் போன்றவற்றை ஒன்றாக சேர்த்து கலந்து காகங்களுக்கு உணவு வைக்க வேணுங்க. காகங்கள் இவைங்களை வைத்தவுடன் அணில், குருவி போன்ற மற்ற உயிரினங்கள் இந்த உணவை சாப்பிடத்தாங்க செய்யும். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா நம்ம படைக்கக்கூடிய இந்த உணவை முன்னோர்களின் வடிவத்தில் காகங்கள் தாங்க வந்து சாப்பிடும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுது. அதனால தான் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து விரதம் இருந்து படையல் வைப்பதன் மூலமாக நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செய்வினை கோளர்கள் நம்மை அண்டவே அண்டாதுங்க. தீராத கடன் தொல்லைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. கல்யாண யோகமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி காகங்களுக்கு நம்ம உணவு கொடுப்பதனால யமன் மகிழ்ச்சி அடைவாராமாங்க. சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. யமனும் சனியும் சகோதரர்களாவாங்க. அதனால தான் காக்கைக்கு நம்ம உணவு வைப்பதனால 2 பேருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாங்க. தை அமாவாசை நாளில் காகத்திற்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா உணவு வைத்து பிறகுதாங்க தாங்கள் சாப்பிடுவதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க. அதற்கு பிறகுதான் தங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்தாங்க. அமாவாசை நாள் மட்டும் இல்லைங்க, தினமுமே காகத்திற்கு சாதம் வைக்க வேணுங்க. எப்போதுமே காகத்துக்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம மறந்து கூட செய்யக்கூடாதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை காகத்திற்கு நம்ம எப்பொழுதுமே வைக்கக்கூடாதுங்க. அதே போல் தம்பதிகள் ஒன்றாக இருந்து விட்டு தீட்டோடு இருக்கும் பொழுது காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க. அதே போல் மீதமான உணவுகளை இல்லைன்னா எச்சில் சாப்பாட்டை காகத்துக்கு வைக்கக்கூடாதுங்க. இதனால் தோஷம் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. குளிக்காமல் காகத்திற்கு நம்ம சாதம் எப்பொழுதுமே வைக்கக்கூடாதுங்க. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாதுங்க. அமாவாசை விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுக்கு உணவு படையல் போட்டு விட்டு தாங்க நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி காகத்திற்கு உணவு வைத்த பின்னாடி தான் நீங்கள் இலை போட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து சாப்பிட வேணும். அலுவலகம் செல்லக்கூடியவங்க உங்களுடைய தாய் தந்தைக்கு பிடித்த உணவை எடுத்துகிட்டு போய் சென்று சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. காகத்துக்கு உணவு வைத்த பின்னாடி அமாவாசை விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. காகத்துக்கு தினமும் காலையில் சாதம் வைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. புத்திர சந்தான பாக்கியமானது உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. காகம் நம்முடைய முன்னோர்களின் வடிவமாக சொல்லப்படுதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தும் போது நம்முடைய முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க.
காக்கை சனி பகவானின் வாகனமாகுங்க. காக்கைக்கு நம்ம உணவு வைப்பதனால சனி பகவான் மகிழ்ச்சி அடைவாங்களாமா. அதோடு சனி பகவானின் சகோதரர் யமதர்ம ராஜாவும் மகிழ்ச்சி அடைவாராமா. யமதர்ம ராஜாவை காக்கை வடிவில் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களில் அவர்களுடைய நிலையை அறிந்து கொள்வாராமாங்க. அதே போல் காகம் நம்ம வீட்டை பார்த்து கத்துச்சுன்னா நல்ல பலன்கள் கிடைக்குங்க. காலையில் நம்ம எழுந்திருப்பதற்கு முன்னாடி காக்கை கரைவதை கேட்டால் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. காக்கைக்கு நம்ம உணவு வைப்பதன் மூலமாக சனி பகவான் மற்றும் யமன் மற்றும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது கிடைக்குங்க. காகங்கள் ஊரில் மரங்களை பரப்பக்கூடிய வேலையை செய்துங்க. வேப்ப மரம், புளிய மரம், தக்காளி போன்ற பலவற்றை சாப்பிட்டு அதனுடைய கொட்டைகளை பரப்பி பல மரங்களை புதிதாக வளர்ப்பதில் காக்கை முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது தை அமாவாசையாகும். உத்தராயண காலத்தின் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை அப்படிங்கிறதுனால ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக சொல்லப்படுதுங்க. மற்ற அமாவாசையெல்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட முடியாதவங்க தை அமாவாசையில் பித்ருக்கடன் நிறைவேற்றினால் அவர்களுடைய பித்ரு தோஷமானது நீங்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியுங்க. அதே போல் உடல் உறவுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடுங்க. ஆரோக்கியம், செல்வ வளம், வெற்றி, அமைதி, மகிழ்ச்சி போன்ற நிறைந்த வாழ்க்கையானது அமையும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரப்போகுதுங்க. அன்றைய நாளில் அதிகாலையில் 1:20 மணிக்கு தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 மணி வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்குது. சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுக்கு காரணமானவர் ஆவாங்க. இவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கக்கூடிய தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை இந்த தை அமாவாசை என்பது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்ய தர்ப்பணம், திலஹோமம், பிண்டதானம் போன்றவற்றை தவறாமல் நீங்கள் செய்ய வேணுங்க. நீங்கள் இப்படி செய்வதனால இறந்து போன உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சித்தார்த்தா புண்ணிய தலங்கள், கடற்கரை, புனித நதிகள் போன்றவற்றை செய்வதற்கு இணையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா காகத்துக்கு சாத வைத்துடன் கா என்று நம்ம அந்த காகத்தை கத்தி கூப்பிட்டா கூட்டத்தோடு காகம் சாப்பிட ஆரம்பிக்குங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தினமும் நம்ம வீட்டுக்கு உணவுக்காக காத்திருக்கக்கூடிய காகம் சாப்பிடுங்க. ஆனால் இதுவே சில சமயத்தில் சாப்பாடு வைத்துவிட்டு எவ்வளவு தான் நம்ம சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகங்கள் வருவதில்லை. அதுவே சில சமயத்தில் வரக்கூடிய காகங்கள் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாமல் நிற்குங்க. இல்லைன்னா திரும்பி பார்க்காமல் கூட போய்விடுங்க. அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைக்கக்கூடிய காகங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க காகம் சாப்பிடாமல் போவதை பெருசாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதற்கு பிடிக்கல போல அப்படின்னு அந்த கடந்து வந்துடுவாங்க. இதுவே பரிகாரத்துக்காகவோ இல்லைன்னா பித்ருக்களுக்காகவோ இல்லைன்னா நம்முடைய முன்னோர்களுக்காகவோ உணவை வைக்கக்கூடியவங்க அந்த காகம் சாப்பிடாமல் போயிடுச்சுன்னா ஒரு நிமிஷம் அப்படியே பெரும் குழப்பத்திற்கு ஆளாக்கி விடுங்க. எதனால் காகம் சாப்பிடாமல் போகிறது என்ற குழப்பம், ஏதேனும் நம்ம தவறு செய்து விட்டோமா என்ற பயமும் நமக்கு வந்துங்க. அப்படி சொல்லும்போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டும் சாப்பிடும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பித்ருக்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போயிருச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதீத கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுமாங்க. அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் கூட உங்கள் மீது உங்களுடைய முன்னோர்கள் கோபமாக இருக்கலாங்க. நம்முடைய வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. சிலருக்கு முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் கூட சில பேர் திதி கொடுக்காமல் இருக்கலாங்க. இறந்த தேதி மறந்து போனாலும் கூட பரவாயில்லைங்க. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை போன்ற இந்த 3 அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நீங்கள் முறையாக கொடுக்க வேணுங்க. அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறிட்டீங்கன்னா கூட
காகம் நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை சாப்பிடாமல் போய்விடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் காகத்திற்கு எந்த நாளில் சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.